Hi Solumachi viewers. So இன்னைக்கு ஒரு ultimate battle comparison video between GoPro Hero 11 and Canon EOS R. So நீங்களாம் யோசிக்கலாம் என்னடா இவனுக்கு அறிவு கெட்டு போச்சா, என்ன திடீர்னு வந்து ஒரு ஆக்ஷன் கேமராவும் ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமராவையும் கம்பேர் பண்ணுறானே, எதுக்காக இந்த கம்பேரிசன், இவனுக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லையா அப்படிங்கலாம் நீங்களாம் யோசிக்கலாம். நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே வரலாம். அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. மெயினாக இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் இந்த கம்பேரிசன் வீடியோ போடுறேன் அப்படின்னா, நிறைய இன்றைக்கி வந்து புதுசாக யூடியூப் பிளாகர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து வெதர் வி நீட் அன் எக்ஸ்பென்சிவ் கேமரா, ஒரு நல்ல இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் பவர்ஃபுல் ஃபுல் ஃப்ரேம் கேமரா தான் தேவையா யூடியூப் பிளாக்லாம் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு நார்மல் கோப்ரோ கேமரா போதுமா, இல்லை ஒரு ஃபோன் போதுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த டவுட்டெல்லாம் வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து நாம் வந்து இந்த வீடியோவே நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் கம்பேரிசன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கேமரா பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துருவோம். Canon EOS R அப்படிங்கிற ஒரு கேமரா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் ஃபுல் ஃப்ரேம் எக்ஸலண்ட்டான ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா. இட் ஹாஸ் நிறைய வீடியோ கெப்பாசிட்டிஸ் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. மோர் ஓவர் we can interchange லென்ஸ். ஸோ இந்த மாதிரியான பவர் பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா தான் EOS R. On the other hand, Canon GoPro Hero 11 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்மால், காம்பேக்ட், ரகட், வெர்சடைலான ஒரு கேமரா அண்ட் பவர் பேக்ட் வித் வீடியோ கேப்பபிலிட்டிஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் GoPro Hero 11 வந்து 5.3K வந்து ஷூட் பண்ணோம் வித் இன் 10-bit கலர். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆக்ஷன் கேமரா. ரெண்டு கேமராவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூனிக், இட் இஸ் இன் இட்ஸ் ஓன் வே. EOS R வந்து இட்ஸ் என்ட்ரி லெவல் பவர்ஃபுல் மிரர்லெஸ் ஃபுல் ஃப்ரேம் கேமரா, இன்டர்சேஞ்சபிள் லென்ஸோட. On the other hand, GoPro Hero 11, it's a very compact, small and rugged-ஆன ஒரு கேமரா and it has powerful video capabilities. So இந்த ரெண்டு கேமராக்கான கம்பேரிசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இமேஜ் அண்ட் வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Canon EOS R அதுதான் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து லீட் எடுக்குது. ஏன் அப்படின்னா இட்ஸ் அ பவர் பேக்ட் ஃபுல் ஃப்ரேம், அதோட ஃபுல் ஃப்ரேம் சென்சார் தான் அதுக்கு காரணம். மோரோவர் நம்ம வந்து வெரைட்டிஸ் ஆஃப் லென்சஸ் வந்து அதில் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அதோட லோ லைட் கெப்பாசிட்டிஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ இந்த இமேஜ் குவாலிட்டியில் வந்து இப்போ இமேஜ் அண்ட் வீடியோ குவாலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா Canon EOS R வந்து இட்ஸ் அ ஆப்வியஸ் வின்னர். பட் ஆன் த அதர் ஹேண்ட் GoPro Hero 11 குறைச்சிட போட்டுறாதீங்க. GoPro Hero 11 பார்க்குறதுக்கு வேணால் சின்னதாக இருக்கலாம், பட் ஆனால் அதோட வீடியோ குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 10-bit கலர் இருக்குது அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து 5.3K வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸ்லோ மோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் Canon EOS R போக முடியாத இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து GoPro ஈஸியாக போயிடும். அஞ்சாவது, இது வந்து வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு. Canon EOS R வந்து வெதர் சீல்டு தான், பட் ஆனாலும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. நீங்கள் தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா தண்ணி உள்ளே போய் கேமரா ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ ஃபீச்சர்ஸையும் வச்சுட்டு நம்ம வந்து இதில் வந்து Canon EOS R ஏன் வின்னர் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யூடியூப் பிளாகிங் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில், இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் எந்த கேமரா பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டெஃபினட்டாக Canon EOS R வந்து அதோடைய இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் பாசிபிலிட்டிஸ் ப்ளஸ் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஃபுல் ஃப்ரேம் சென்சார் அண்ட் வாட் நாட். ஸோ இந்த மாதிரியான 3 மேஜர் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால I give 1 to Canon EOS R. Versatility and portability, இந்த ரெண்டு ஆப்ஷன் இந்த செகண்ட் பாயிண்ட்டை பார்க்கும்போது கிளியர் வின்னர் GoPro Hero 11 தான் இதில். ஏன்னா அதோட சைஸ். GoPro வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு உங்களுடைய பாம்குள்ளே வந்துடும், சின்ன வெரி காம்பேக்ட் சைஸ். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆன் த கோ vlog பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா GoPro இஸ் த பெஸ்ட் vlogging எக்யூப்மெண்ட்டு நான் சொல்லிடுவேன். ஆனால் ஆன் த அதர் ஹேண்ட் Canon EOS R நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் பியூட்டிஸ் காட்டணும், ஏ ரோல் பி ரோல் பண்ணணும் அப்படின்னா Canon EOS Rல வந்து லென்ஸை வந்து நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரம் வைட் ஆங்கிள் டு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நமக்கு ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்கான வந்து கிரியேட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி வைட் ஆங்கிள். அதுக்குள்ளேயே சில செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, லீனியர், வைடு, கொஞ்சம் க்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா
கேனன் யூஎஸ்ஆர் நம்ம ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமராவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ்குள்ள கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து ரன் அண்ட் கன் பண்ணணும், இமீடியட்டாக ஒரு vlog பண்ணணும், எனக்கு வந்து வேறு இடம் இல்லை, டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த மாதிரி டயத்தில் GoPro Hero 11 இஸ் அ பிக் போனஸ். ஸோ வெர்சிட்டாலிட்டி அண்ட் போர்ட்டபிலிட்டியில் பார்க்கும்போது கிளியர் GoPro Hero 11 wins here. பிகாஸ் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா GoPro Hero 11 வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது. ஸோ இட் ஜஸ்ட் உங்கள் பேக்கெட்லேயே நீங்கள் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் அதுக்கான சின்ன சின்ன ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோப்ரோவில் வந்து ஒரு சின்ன ஸ்டிக், செல்ஃபி ஸ்டிக் போதும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு, வேறு எதுவுமே தேவையில்லை. பட் ஆன் த அதர் ஹேண்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெடி ஷாட்ஸ் எடுக்கணும், நல்ல ஒரு க்ரியேட்டிவாக ஷாட்ஸ் எடுக்கணும்னா மிரர்லெஸ் கேமராக்கு வந்து யூனிட் ட்ரைபாட், ஒரு மோனோபாட் வேண்டியிருக்கும், பக்கா லைட்டிங் தேவைப்படும், ரெண்டுத்துக்குமே லைட்டிங் தேவைப்படும். பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ரொம்ப ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு, ரெண்டு கேமராவில் எது ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது, வெர்சடைல் அண்ட் போர்ட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா GoPro Hero 11 தான். ஸோ இந்த கம்பேரிசனில் கிளியர் கட் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா GoPro Hero 11. ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் Canon EOS wins the race. ஏன்னா அதோட ஆடியோ வந்து கொஞ்சம் சுப்பீரியராகவே இருக்குது. பட் நேச்சுரல் ஆடியோ வந்து ரெண்டுமே வந்து கோப்ரோவுமே வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, Canon EOSமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு வந்து இதில் வந்து நிறைய ஈஸி அண்ட் பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Canon EOSக்கு இருக்குது. ஒரு ஜஸ்ட் 3.5mm அடாப்டர் கொண்ட ஒரு சின்ன ஒரு லேவலார் மைக் போதும் நம்ம நல்ல ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் GoPro நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ நீட் டு பை அ செப்பரேட் ஆக்சசரி கால்டு மீடியா மாட் ஆர் மைக்ரோஃபோன் அடாப்டர் கோப்ரோக்காக சேல் பண்ணுறாங்க. தட் இஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ். அது அந்த அடாப்டர் அண்ட் மவுண்ட் மட்டுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். மீடியா மாட் வந்து கம்ஸ் அரௌண்ட் 7,800 8,000 கிட்டக்க வருது. அந்த அடாப்டர் ஒரு 5,000 கிட்டக்க வருது. இது இல்லாமல் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து மைக் அட்டாச் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆடியோ மைக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அடாப்டர் வாங்கி ரெக்கார்ட் பண்ணும்போது அதோட ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பட் when we compare it with Canon EOSலேருந்து அந்த கேமரா ப்ரொவைட் பண்ணுற அந்த ஆடியோ இஸ் மச் கிளியர் அண்ட் மச் பெட்டர். ஸோ இந்த ரேஸில் Canon EOS இல்லை GoPro Hero 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் Canon EOS இஸ் த வின்னர். யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு GoPro தான் வந்து இட்ஸ் அ கிளியர் கட் வின்னர். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து அந்த மெனூஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் Canon EOS நீங்கள் பார்க்கும்போது அதில் எப்படி இருக்கும்னா நிறைய கண்ட்ரோல்ஸ், நிறைய மெனூஸ் இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் க்ரியேட்டிவாக நிறைய க்ரியேட்டிவ் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மெனூஸ்லாம் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணும் Canon EOSல. பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேர்னிங் கர்வ் அதுக்கு தேவை, கொஞ்சம் அந்த கேமராவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். பட் ஆன் த அதர் ஹேண்ட் GoProக்கு யூ டோன்ட் நீட் எனி பர்டிகுலர் லேர்னிங்லாம் தேவையில்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஷூட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா GoPro இஸ் த கிளியர் வின்னர். ஸோ இப்போ முக்கியமான பாயிண்ட்டு, த டெவில் இன் த ரூம், ப்ரைஸிங்னு வரச்சே கிளியராக வந்து GoPro ஹேஸ் அ ஸ்லைட் அட்வான்டேஜ். ஏன்னா வந்து GoPro வந்து வெறும் ஒரு 40-45Kல வந்து யூ கேன் பை திஸ் கேமரா. ஆன் த அதர் ஹேண்ட் Canon EOSன்னு நீங்கள் வரும்போது இட் கம்ஸ் அரவுண்ட் 1,30,000 rupees கிட்ட வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லென்சஸ் வாங்கணும், எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வாங்கணும், மெமரி கார்ட்ஸ் வாங்கணும். ஸோ தேர் ஆர் மெனி அதர் திங்ஸ் which adds on to the price tag. ஆன் தி அதர் ஹேண்ட் GoPro மட்டும் 40,000 வாங்கியாச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சா அப்படின்னா கிடையாது. நீங்கள் அதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கணும். இப்போ நீங்கள் டேரெக்டாக GoProலேயே நீங்கள் போய் வந்து அதோட ஆக்சசரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 300, 400, 1000, 2000, 2500 அப்படி தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மீடியா மாடு பார்த்தீங்கன்னா 7,500 வரும். அதோட மீடியா மாடு வேண்டாம், எனக்கு ஒரு அடாப்டர் ஆடியோ அடாப்டர் இருந்தால் போதும் அப்படின்னு அதுவே 4,500 வரும். இது இல்லாமல் நீங்கள் வந்து அதுக்கான ரிக்ஸு, அண்டர் வாட்டரிங் கேசிங்கு, இதெல்லாம் எக்கச்சக்கம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அது கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அடாப்டர்ஸ் அண்ட் இது இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து அதுவுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கிட்ட டச் பண்ணிடும். ஸ்டில்
Canon EOS R ப்ரைஸை வந்து பீட் பண்ண முடியாது. ஏன்னா Canon EOS R பாடி மட்டுமே 1,30,000 rupees. ஸோ இதில் யார் வின்னர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 பேருமே வின்னர் தான். ஏன்னா Canon EOS Rஓட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து 1,30,000 இருக்கலாம். பட் அந்த 1,30,000 rupeesக்கு அது கொடுக்குற ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் நிறைய வேர்சடைலாக க்ரியேட்டிவாக சினிமேட்டிக்காக வீடியோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த கேமரா வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இட்ஸ் அமேசிங். ஆன் தி அதர் ஹேண்ட் GoPro நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா GoPro வந்து ப்ரைஸ் பாயிண்டில் வந்து கம்மி தான். பட் ஆனால் அதுக்கும் நிறைய நம்ம தேவையான விஷயங்கள் நம்ம வந்து வாங்க வேண்டியது இருக்குது. நிறைய அடாப்டர்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, நிறைய கனெக்டர்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது வந்து ஆன் த கோ ஒரு ரன் அண்ட் கன் பண்ணணும், இல்லைன்னா ஒரு டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா வந்து GoPro Hero 11 வந்து இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் கேமரா. பட் நீங்கள் வந்து ஒரு ஷூட்டை பிளான் பண்ணி பக்காவாக ரொம்ப இது பண்ணி மெட்டிகுலஸாக வந்து நீங்கள் உட்காந்து அதை ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதி பக்கா பி ரோல் ஏ ரோல்னு பிளான் பண்ணி ஷார்ட்ஸ் பிளான் பண்ணி சீன்ஸ் பிளான் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி எடுக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா Canon EOS R அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராடினரி கேமரா. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கம்பேரிசனில் யார் வின்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே வின்னர் தான். விச் கேமரா இஸ் த கிளியர் வின்னர் இந்த அல்டிமேட் பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் பர்டிகுலர் ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ உங்களுக்கு எந்த கேமரா சூட் ஆகும், இப்போ நான் இவ்வளோ கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கம்பேரிசனை வச்சுட்டு உங்களுக்கு எந்த கேமரா சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேமரா தான் நான் வின்னர் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேர்சடைலாக ஒரு ரகடாக ஒரு டக்குன்னு அல்டிமேட் ஆக்ஷன் ஷாட்ஸு, இல்லைனா வந்து ரன் ஆன் த கோல் எடுக்கிற மாதிரி, இல்லைனா ஒரு ரகடான இடத்துல ஒரு அண்டர் வாட்டரில் எடுக்கணும், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஷாட்ஸை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா GoPro Hero 11 இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கேமரா. ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காக இல்லை வந்து நிறைய ஷார்ட்ஸ் பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் போட்டு சீன்ஸ் பிளான் பண்ணி இல்லை ஸ்கிரிப்ட் பண்ணி பக்காவாக ஒரு வீடியோ பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து Canon EOS R வந்து is a beautiful camera for you to look out. So this wraps up our comparison. ஸோ நீங்களாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க எந்த கேமரா வந்து Canon EOS R, எந்த கேமரா வந்து GoPro Hero 11 அப்படின்ட்டு. ஸோ this camera is GoPro Hero 11 and this camera is Canon EOS R. ஸோ 2 கேமராவும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கேமராவுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நான் மேலே கீழே வச்சுருக்கேன். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ குவாலிட்டி வந்து இதிலே தெரிஞ்சிருக்கும். எந்த கேமரா இஸ் பெட்டர் ஃபார் vlogging அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் அது எல்லாமே. ஸோ உங்களுக்கு இப்போ GoPro ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, GoPro ஆக்ஷன் கேமரா ரொம்ப பிடிக்கும்னா அது ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி you can buy a GoPro Hero 11 camera and use it for vlogging. On the other hand நீங்கள் வந்து Canon EOS R பட்ஜெட் இருக்குது அப்படின்னீங்கன்னா I will surely tell you கண்ணை மூடிட்டு Canon EOS R வாங்குங்க. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கேமரா. ஐ ஹவ் பின் யூஸிங் திஸ் கேமரா ஃபார் மோர் தென் 4-5 years. நான் இது வரைக்கும் வந்து கேமரா சேஞ்ச் பண்ணலை. பிகாஸ் எனக்கு அந்த கேமராவோட அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து போதுமானது அளவாக இருக்குது அண்ட் அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி வித் திஸ் கேமரா. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒன்று காட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னென்னா வந்து எப்படி நான் வந்து என்னுடைய இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் 1 minute என்னோட GoPro Hero கேமராவில் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது வந்து என்னுடைய கேனனோட இது வந்து நான் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து நான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ அது ஏன்னா பிகாஸ் நான் அந்த பாயிண்ட்ஸ் எதுவும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என்னுடைய டிஜிடெக் DCL 200 லைட்டு அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் அ ரிங் லைட் ஒன்று வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐ ஹாவ் Godox LC 500. ஸோ இதுதான் என்னோட யூடியூப் vlogging செட்டப். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் ஃபாலோ. வித் திஸ் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. I will see you guys in the next video. Until then, it's Bala from Sollumachi signing off. Subscribe பண்ண மறந்துடாதீங்க மக்களே, ப்ளீஸ்.